ஹாய் வீவர்ஸ், 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் லாஸ்ட் போன வீடியோலெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற லெசனில் இருக்கிற முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் அலகு 4 இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்த லெசனில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின் மற்றும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு பார்க்கலாம். இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் எதெல்லாம் அப்படின்னா, இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தா. இந்தியாவில் உள்ள கனிமங்களும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் தான் இந்த 4 அமைப்புகள். இது என்னென்ன அப்படின்னா, இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் உள்ள இடம் கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் அமைந்துள்ள இடம் நாக்பூர். இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 படி. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957 படி இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் தான் இருக்குது. அப்படி இங்கே இந்த பாக்ஸில் பாயிண்ட் பார்க்கலாம். இந்திய இரும்பு எஃகு ஆணையம் சாயல். இது இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றுகிறது எது அப்படின்னா திட்டமும் இடும். அந்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு செய்கிறது ஆணையம் எது அப்படின்னா இந்திய இரும்பு எஃகு ஆணையம். இங்கே இந்த அட்டவணை பாருங்கள், பாக்ஸு. பொதுவாக இரும்புத்தாது கீழ்கண்ட வடிவங்களில் தான் காணப்படுது. இந்த வடிவங்களையும் நம்ம பார்த்துக்கலாம். இரும்புத்தாது படிவம், இரும்பின் அளவு. மேக்னடைட் இந்த அளவில் இருக்கும், 72.4%. ஹேமடைட் 69.9%. கோதைட் 62.9%. லைமனைட் 55%. சிடரைட் 48.2%. பொதுவான இரும்புத்தாது இந்த வடிவங்களில் தான் காணப்படும். அப்புறம் இங்கே நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் 50% மாங்கனீசை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது. எதுன்னா இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் 50% மாங்கனீசை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்வது எது அப்படின்னா இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம். இது எங்கே தலைமையிடம் இருக்குன்னா நாக்பூர். அடுத்து உங்களுக்கு தெரியுமா, பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு தான் பாக்சைட்டுன்னு சொல்லப்படுது. இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பாக்சைட் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தை தான். இது லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் இந்த பாக்சைடு என்று பெறப்பட்ட வார்த்தை. இங்கே இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் ஆகும். இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிற இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் எதுன்னா இந்துஸ்தான் தாமிர நிறுவனம். நெக்ஸ்ட்டு நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. நல்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1981. இதன் மையங்கள் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளன. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981 ஆண்டு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. இந்த நல்கோங்கிறது 1981 உருவாக்கப்பட்டது. இது பொதுத்துறை நிறுவனம். அடுத்து இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம்
மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. இது உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஆகும். உலக அளவில் அதிக நிலக்கரி உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது அப்படின்னா இந்திய நிலக்கரி நிறுவனம் தான். இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவில் தான் தலைமையிடம் இருக்குது. எதுன்னா இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா. இதுதான் உலக அளவில் அதிக நிலக்கரியை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஆகும். அடுத்து இந்த பாக்ஸில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மாப்பண்ட் என்ஜி. இது இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைப்பகம்தான். இது வந்து இந்த அமைச்சகம் ஆய்வு செய்தல், உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், ஏற்றுமதி, இறக்குமதி, எண்ணெய் பாதுகாப்பு, இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருள் போன்றவற்றிற்கு பொறுப்பு ஏற்கிற நிறுவனம் எது அமைச்சகம் அப்படின்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம்தான். இந்த அட்டவணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அட்டவணையும் பார்க்கலாம். மேற்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள், கிழக்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் இரண்டையுமே அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மும்பை ஹை எண்ணெய் 65% மிகப்பெரியதாக இருக்கிறது எதுன்னா மும்பை ஹை எண்ணெய் வயல் தான். இது இந்த பக்கம். அப்புறம் ரெண்டாவது குஜராத் கடற்கரை, இது இரண்டாவது பெரியது. முதல்ல மும்பை ஹை எண்ணெய் வயல், இரண்டாவது குஜராத் கடற்கரை. அப்புறம் பேஷைம் எண்ணெய் வயல் மும்பை ஹையின் தென்பகுதி. நான்காவது அலியாபெத் எண்ணெய் வயல் பவு நகரின் தென்பகுதி. ஐந்தாவது அங்காளேஸ்வரர். ஆறாவது காம்பே லூனி பகுதிகள். ஏழாவது அகமதாபாத் காலூல் பகுதி. இது இது நல்லா பார்த்துக்கோங்க, டைம் இருக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படி தான் ரயில்வே மையங்களும் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்பாங்க. மேற்கு கடற்கரையில் ஒரு 3 கொடுத்து கிழக்கு கடற்கரையிலேருந்து 1 கொடுத்து கேட்கலாம். இல்லை இதில் 1 கொடுத்து கிழக்கு கடற்கரை 3 கொடுத்து எது சரியானதுன்னு கேட்கலாம். அதனால் இது நீங்கள் கிழக்கும் மேற்கும் டைம் இருக்கும் போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கிழக்கு கடற்கரை அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு, திப்ருகர், சில்சாகர் மாவட்டங்கள், அஸ்ஸாம். இது கிழக்கு பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு கிழக்கு கடற்கரை. திக்பாய் எண்ணெய் வயல் நாட்டின் மிக பழமையான எண்ணெய் வயல். நாட்டின் மிகவும் பழமையான எண்ணெய் வயல் எது அப்படின்னா திக்பாய் எண்ணெய் வயல் தான். இது இம்பார்ட்டன்ட். நாகர்காட்டியா எண்ணெய் வயல் திக்பாய்க்கு தென்பகுதியில் இருக்குது. இது கிழக்கு கடற்கரை அருகில் உள்ளது தான். அடுத்தது மோரான் ஷக்ரிஜன் எண்ணெய் வயல். இது நாகர்காட்டியாவின் தென்மேற்கு பகுதி. அடுத்தது ருத்ரசாகர் லாவா எண்ணெய் வயல்கள் அஸ்ஸாம் மாநிலத்தின் சிப்சாகர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்தது சர்மா பள்ளத்தாக்கு பதர்பூர், மாசிம்பூர், பதாரியா. அடுத்தது கடைசியாக அந்தமான் நிக்கோபாரின் உட்பகுதிகள் மன்னார் வளைகுடா, பாலேஸ்வர் கடற்கரை, ஹரியானா, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசம். இந்த எண்ணெய் வயல்கள் எல்லாம் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள். வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோலேருந்து இதனுடைய கண்டினியூ அப்படியே பார்க்கலாம் இந்த லெசனில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.